தூதரே, மழை அதிகமானதால் வீடுகள் விழுந்துவிட்டன, பாதைகள் அடைபட்டு விட்டன, பிராணிகள் எல்லாம் செத்துவிட்டனர் என முறையிட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், குளங்கள், மலைகள், தாவரங்கள் வளரும் இடங்களில் இந்த மலையை பொழியச் செய்வாயாக என துஆ செய்தார்கள். உடனே மதீனாவை சுற்றியிருந்த மேகக்கூட்டம் கலைந்தது, மழை நின்றது. இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பரலை பற்றி அல்லாஹ் தான் உதவி புரிவான். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாஹ் தான் உயிர் கொடுக்கிறான், அவனை மரணிக்கப்படியும் செய்கிறான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலன் யாரும் இல்லை, உதவியாரலும் இல்லை. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நற்செயலுக்கு தர்மத்தின் நன்மை. மனிதனின் ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் தினசரி தர்மம் செய்வது அவசியமாகும். இருவருக்கும் இடையில் நீதி வழங்குவது தர்மமாகும். ஒருவர் வாகனத்தில் ஏறுவதற்கும் அல்லது சாமான்களை ஏற்றுவதற்கும் உதவி செய்வது தர்மமாகும். நல்ல விஷயங்களை பிறருக்கு காட்டி தருவதும் தர்மமாகும். தொழுகைக்காக செல்பவரின் ஒவ்வொரு எட்டும் தர்மமாகும். இடையூறு தரும் பொருட்களை பாதையிலிருந்து எடுப்பது தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி நிராகரிப்போருக்கு நரகமே. நிச்சயமாக நிராகரிப்போருக்கு அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்தும் எதையும் ஒருபோதும் தடுக்க இயலாது. இன்னும் அவர்கள் தாம் நரக நெருப்பில் எரிபொருள் ஆவார்கள் என அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறான். உலகத்தை பற்றி மரணம் வருவது உறுதி. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும். நீங்கள் உறுதியான கோட்டைக்குள் இருந்தாலும் சரியே. நபி வழி மருத்துவம். தல்பீனாவின் சிகிச்சை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நோயாளிகளுக்கு தல்பீனா செய்து கொடுக்க சொல்வார்கள். மேலும் தல்பீனா நோயாளிகளின் மனதை அமைதிப்படுத்துகின்றது, கவலையை மறக்கடிக்கின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறுவதாவது, அபூதரே, ஆணம் காய்ச்சும் போது தமது அண்டை வீட்டாரையும் கவனித்து அதில் சிறிது தண்ணீரை அதிகப்படுத்தியேனும் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுங்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு.